ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கணிதம். டிஎன்பிசி கணிதமில் ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்ட கணக்குகள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் நட்டத்தை காண்க. ரொம்ப சிம்பிள். அதாவது 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார். அப்போ அவருக்கு லாபம் தான் இல்லையா? எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12,000லேருந்து 10,000 கழிச்சோம்னா 2,000 வரும். அதான் லாபம். ஓகேங்களா? லாபம் வந்து அவருக்கு 2,000. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. லாபம் மட்டும் கேட்டாங்க. லாபம் சதவீதமாக நட்ட சதவீதமாக அந்த மாதிரி எதுவும் கேட்காம வெறும் லாபம் மட்டும் கேட்டாங்க. 2,000 ஆன்சர். ப்ராஃபிட் வந்து 2,000. ரொம்ப சிம்பிளான கொஷின். அடுத்தது, ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்கு விலை 55. அதாவது அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. விற்பனை, அதாவது செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை கேட்குறாங்க. அந்த ஒரு கேக்கினுடைய அடக்க விலை வந்து 55. ஒரு கேக்கு 55. அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 லாபத்திற்கு விற்கிறாங்க. சரிங்களா? அப்போ 25 கேக்குகள் விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 25 கேக்குகள் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேக்கோட அடக்க விலை, அதான் வந்து சிபி அப்படின்னு சொல்லுவோம், அடக்க விலை. அடக்க விலையாக கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 11 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்போ 55 கூட ஒரு 11 கூட்டிங்க. அப்போது 66 ரூபாய்க்கு அவங்க விற்றுருப்பாங்க. ஒரு கேக்கு 66 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 25 கேக்கு இல்லையா? ஒரு கேக்கு 66 ரூபான்னு விற்றா அப்போ 25 கேக்கு எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? அவ்வளோதான். இதை அப்படியே பெருக்க வேண்டியதான். 6×5 30, மீதி 3, 6×2 12, 15, 6×5 30, மீதி அதே தான் வரும் இல்லையா? இது கூட்டினோம்னா 5, 1650. அவ்வளோது. இது ஆன்சர். இது சாதாரணமாக நம்ம மனக்கணக்கிலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு ஒன்றும் பெருசாக ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே இல்லை. அதாவது அடுத்தது பாருங்கள். ஒரு மிதிவண்டியின் விலை 1,500 ரூபாய் என குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1,350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது 1,500 ரூபாய் மதிப்பு இருக்குது ஒரு மிதிவண்டி இல்லையா? 1,500 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு மிதிவண்டியை என்ன பண்ணுறாங்க? 1,350க்கு விற்கிறாங்க. அப்போ 150 ரூபா கம்மியாக விற்கிறாங்க இல்லையா? அந்த 150 ரூபா தான் தள்ளுபடி. ஓகேங்களா? அப்போ 150 ரூபா. சரியா? 150 பை மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1,500 இல்லையா? 1,500 வகுத்து இன்ட்டு 100 போடணும். அவ்வளோதான். இதான் சதவீதமாக மாற்றுது. அந்த 150ன்றது 150 தள்ளுபடி கொடுத்தாலும் அது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கும். இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 15க்கு இதை அடித்தோம்னா 10 வரும். அது 1 வரும். 5 ஒரு 5 இந்த 0 இருக்குதுன்னா 10. 10%. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அதாவது 1,500 ரூபான்னு சொல்லியிருப்பான் பைசைக்கிள். 1,500 ரூபான்னு சொல்லி அதில் 10% அப்படின்னும் போது 150 ரூபா மைனஸ் பண்ணால் 1,350 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? அதன் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 220 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உடையினுடைய பட்டியல் விலை இதான் வந்து ஆக்சுவலாக வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அதன் விற்பனையில் வந்து 20% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 20%, அதாவது 20% தள்ளுபடினா அப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். 20% 20/100 இன்ட்டு 220. 220ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இது அடிச்சிடலாம். அப்போ 2 × 22 வந்து 44. அப்போ தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 44 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 220 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு, அதாவது அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா இருக்குது. அதில் 20% டிஸ்கவுண்ட் போது 44 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான். இதில் 44 ரூபா மைனஸ் பண்ணிவிடுங்க.
ஓகே, 44 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 176 ரூபா தான் அந்த 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 ட்ரெஸ்ஸோட வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கேட்குறாங்க, விற்பனை விலை தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ 176 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஓகேங்களா, 176 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் போக 44 ரூபா போக மீதி வந்து 170 ரூபாய்க்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை விற்றுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டமடைந்தார். அவர் கார் வாங்கிய விலையானது. இப்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம் பாருங்கள், ஒரு காரை வந்து 2 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறாரு, ஒருவர் 20% நஷ்டமடைகிறார். ரொம்ப சிம்பிள். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு, நம்ம வாங்கிய அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துங்களேன். வாங்கிய அமௌண்ட்டு எக்ஸ். இப்போ பாருங்கள், 20%, 20%னா 20/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% நஷ்டம் இல்லையா, நஷ்டம் வந்து 20%. ஓகேங்களா, அப்போது 80% வந்து 80% தான் இந்த காரோட விலையை விற்றுருக்கார் அவர். 20% நஷ்டம்னா அப்போ இந்த காரை வந்து எவ்வளோக்கு விற்றுறாருன்னா 80% விற்றுறாரு. அப்போ 80/100 இன்ட்டு காரை எவ்வளோக்கு வாங்கியிருப்போனா எக்ஸுக்கு வாங்கினா அது எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், 2 லட்சத்துக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா, 2 லட்சத்துக்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா, இப்போ எக்ஸ் நமக்கு வேணும். இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இங்கேயே. அப்படியே குறுக்கு பெருக்கு பண்ணுங்கள். 2 லட்சம் இன்ட்டு ஒரு 10/8, அவ்வளோதான். இதை வகுத்தா என்ன வருதோ அதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரும். இது 2, இந்த 4க்கும் 20 அடித்தா 5. அப்போ என்ன வருதுன்னா 50,000 இல்லையா, 50,000 இன்ட்டு இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2.5 லட்சம். மறுபடியும் பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கே வந்து 2 லட்சம் இருக்கா, 2 லட்சம் இன்ட்டு 10 இருந்துச்சா, பை 8. இப்போது இந்த 10க்கும் இந்த 8க்கும் அடிக்கிறோம், இது 5, 2ஆம் வகுப்பில் அடிக்கிறோம் 4. இந்த 4க்கும் இந்த 20க்கு அடித்தா 5, பக்கத்தில் 4 0 இருக்கிறதால 50,000. 50,000 இன்ட்டு 5 வந்து 2.5 லட்சம். ஸோ ஆன்சர் வந்து 2.5 லட்சம். ஒரு நபர் பழைய மிதிவண்டியை 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார். அதனை 1400க்கு விற்றார். அவரின் நட்ட சதவீதத்தை காண்க. அதாவது 1250 ரூபாய்க்கு வாங்குறாரு, 250 ரூபா எக்ஸ்ட்ரா வேறு செலவு பண்ணுறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்தா 1200 அந்த மிதிவண்டியோட விலை. ஆனால் இவர் விற்கிறது வெறும் 1400 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அப்போ 100 ரூபாய் நஷ்டன்றது தெளிவாக தெரியுது இல்லையா. தெளிவாக எவ்வளோ தெரியுதுன்னா 100 ரூபாய் நஷ்டம். அப்போது 100 ரூபாய் நஷ்டம், நஷ்ட சதவீதம் போது 100 ரூபாய் நஷ்டம் இல்லையா, நஷ்டம் பை அதோட வாங்கிய விலை வந்து 1500 ஆச்சு இல்லையா, மொத்த செலவு இன்ட்டு 100, அவ்வளோதான். இந்த 2 0 அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் வந்து 100/5. இது 5ஆம் வகுப்பில் அடிச்சுன்னு வச்சுக்கலாம் 20 வரும். இதை அடித்தா 3. அப்போ ஆன்சர் வந்து 20/3. 20/3. ஸோ 20 நம்ம 3ஆல் வகுக்கும்போது 6 3 18, மீதி 2 புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சா மறுபடியும் ஒரு 0 சேர்த்துலாம், 20, மறுபடியும் 6 வரும், மறுபடியும் 18 வரும், மறுபடியும் 20 வரும். அப்படியே 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். அதாவது 6.666. இவங்க என்ன பண்ணிங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த 6 6 3 6 இருக்கு இல்லையா, அந்த 3வது 6லேருந்து ஒன்று கூட்டிக்கிறாங்க. அப்போ 6.67. ஏன்னா எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஃபிகருக்காக மாற்றுறதுக்காக ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 6.66ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 6 வந்து 5க்கு மேலே இருக்கிறதால இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட ஒன்று கூட்டிக்கலாம். அப்போ 6.7ன்னு எழுதலாம் தோராயமாக, அப்ராக்சிமேட்டாக. ஒரு நபர் பழைய மிதிவண்டியை 1250, அதே தான் சேம். ஸோ 6.67 நஷ்டம். அது பார்த்துட்டோம் இப்போ தான். அடுத்தது பாருங்கள், ஒருவர் 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக 50,000 செலவு செய்தார். அந்த காரை அவர் 3 லட்சத்துக்கு விற்பனை செய்தால் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன? அதாவது 2 லட்சத்துக்கு வாங்குறாரு, 50,000த்துக்கு பழுது பார்க்குறாரு. அப்போ 2.5 லட்சம். மொத்தமாக அவர் செலவு பண்ணது வந்து 2 லட்சம் இல்லையா. 2.5 லட்சம் செலவு ஆனால் எவ்வளோக்கு விற்கிறாரு, 3 லட்சத்துக்கு விற்கிறார். அப்போ அவருக்கு லாபம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் லாபம் இல்லையா. 50,000 ரூபாய் அவருக்கு லாபம். எவ்வளோ இல்லை, 2.5 லட்சத்தில் 2.5 லட்சம் அவர் செலவு பண்ணார். அதை 2 லட்சம் கீழே போட்டுங்க.
இன்ட்டு 100 இதான் லாப சதவீதம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது லாபமும் பை அதோட வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ 2,50,000 அவர் செலவு பண்ணிட்டார் இல்லையா, அதனால் அது வாங்கிய விலை 2,00,000 தான் கணக்கு. இப்போ இந்த 4 0க்கு இந்த 4 0 அடிச்சிருங்க. இந்த 5க்கு அடிச்சுன்னா 5 5, இந்த 5க்கு 100க்கு அடிச்சுன்னா 20. ஸோ ஆன்சர் வந்து 20% அவருக்கு லாபம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஒருவர் 1500க்கு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் மிதிவண்டியை 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதம். அதாவது 1500 வண்டியை வாங்கி 500 ஒரு செலவு வேறு பண்ணுறாரு. மொத்தம் அப்போ 2000 தான் அதோட அடக்க விலை. ஓகேங்களா, ஒரு பொருளோட அந்த மிதிவண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னா 2000 செலவு பண்ணி 2000 மொத்தத்தில், அதில் 1800 தான் விற்கிறாரு. அப்போது நஷ்டம் எவ்வளோ? 200 நஷ்டம் இல்லையா. 2000 வாங்கி 1800 விற்ற 200 நஷ்டம். அப்போ நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ நஷ்ட சதவீதம்னா நஷ்டம் எவ்வளோ வருது நமக்கு? 200 இல்லையா. 200 நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்? 2000 இல்லையா. மொத்தம் செலவு பண்ணது 2000 இன்ட்டு 100, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 0 அடிச்சிடலாம், இதில் 1 0 அடிச்சிடலாம். அப்போ என்ன வருது ஆன்சர்னா 20/2. இதை மறுபடியும் அடிச்சுன்னா 10. ஸோ 10% ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவீதத்தை காண்க. அதாவது 13,050 தான் ஒரு ஃப்ரிட்ஜோட மொத்த விலை இல்லைங்களா. அதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. 14,355 மொத்தமாக பே பண்ணி அப்படின்னா அதை வரி கொடுத்துருக்காங்க, வரி கட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 14,355 கரெக்டுங்களா. இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், 13,050 கழிங்க. அப்போ 1,305 வந்து வரியே கட்டியிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 1,305 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க பாருங்கள், 1,305 இருக்கு இல்லையா. இது எத்தனை சதவீதம்னா அந்த ஃப்ரிட்ஜோட விலையை பார்க்கணும். நம்ம எப்பவுமே இந்த 14,000 செல்லிங் ப்ரைஸ், அதாவது வந்து விற்பனை விலை, அதை போடக்கூடாது. அதோட உண்மையான விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,050 தான் இல்லையா. இன்ட்டு 100. இப்போ தான் நான் பார்த்தோம் சதவீதம் கண்டுபிடிக்குது. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த 1 0 இதில் 1 0 அடிச்சிருங்க. இதுக்கு அப்படியே அடிச்சா ஒரு முறை வரும். அப்போ மீதி 10 தான் இருக்குது. அப்போ 10%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10%. டி ஆப்ஷன். ராம் என்பவர் 20% லாபத்திற்கு 405க்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் அதன் அடக்க விலை என்ன? இப்போது 20% லாபத்துக்கு விற்கிறார் சரிங்களா. எவ்வளோ? 20% லாபத்துக்கு 405 விற்கிறார் அப்படின்னா அதோட அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறேன். ரொம்ப ஒரு சில சம்மில் கொஞ்சம் ஈஸியாக போடலாம் பாருங்கள். இப்போ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 405 என்ன தெரியுங்களா. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 100% அடக்க விலை. ஆக்சுவலாக 100% அடக்க விலை ரைட்டுங்களா. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20% கூடுதல். அப்போ இது வந்து 120%. அப்போ 120% வந்து 405. இதான் அதோட மீனிங். 120%, 100% அந்த கடிகாரத்தோட உண்மையான விலை சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 405 விற்கிறாங்க அப்படின்னா 20% கூடுதலாக லாபத்திற்கு விற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் போடலாம். எப்படின்னா, அதாவது 120% வந்து 405 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னா அப்படியே இது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அப்படியே 120 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 405. அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ண ஆன்சர். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1 0 அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 10 இன்ட்டு 405/12. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ 2ஆம் வெப்பத்தில் வேணால் அடிக்கலாம். 5 வரும், இது 6 வரும். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். 10 இன்ட்டு 405/12. ஸோ இப்போ இது 2ஆம் வெப்பத்தில் அடிக்கலாம். 5 முறை வரும், இங்கே 6 வரும். இதை 3ஆம் வெப்பத்தில் அடிக்கலாம். 2 3 6. 3ஆம் வெப்பத்தில் 1 3 3, மீதி 1 10, 3 3 9, மீதி 1 5 5 5 135. 135 இன்ட்டு 5/2 இருக்குது பேலன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பிரிக்கலாம். 135 இன்ட்டு 5. ஸோ 675 வருது.
ஸோ 675 2ஆல் வகுங்க. அப்போ வகுத்தானே வரும் 3 3 7 2 14. ஸோ ஆன்சர் வந்து 337.5 ஆன்சர்.